கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம யோபு 42ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 42 verses 5 and 6. இன்னைக்கு காலையில் ரீடிங்ல நம்ம யோபு புஸ்தகம் வாசிச்சு முடிச்சோம். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை வச்சு நம்ம மற்ற புஸ்தகங்களையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது அது சரியான அறிவுதானா இல்லையா என்பதை வேதத்தை வச்சு தியானிச்சு பார்க்க போறோம். இங்க யோபு சொல்றாரு, அந்த அவருடைய சோதனையின் முடிவில் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் காதினாலதான் நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை கண்டது அப்படிங்கிற. அப்படின்னா அவர் ஏதாவது தரிசனத்தை கண்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த பகுதியில அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனா கர்த்தரை குறித்து ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிச்சு. நண்பர்கள் பலவிதமா குற்றப்படுத்தினாங்க, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அந்த 4வது நண்பர் மட்டும் கொஞ்சம் அவருக்கு தெளிவை கொடுத்தாரு. கடைசியில ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். கடைசி 4 அதிகாரங்கள்ல ஆண்டவர் யோபுவை பார்த்து தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்ப அதேதான் இவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு அறிவு கொண்டிருந்தேன், இப்பொழுதோ என் ஆண்டவர் எனக்கு அவரை தான் யார் என்று வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்தினதுனால எனக்குள்ள ஒரு சில மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிற. அதான் இன்னைக்கு தியானிச்சு பார்க்க போறோம். அதாவது நானும் நீங்களும் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்றோம், கர்த்தரை கண்டு இருக்கிறோம்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கண்ணில் பார்த்தேன் அல்ல, அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். நித்திய ஜீவன் என்ன பைபிள் சொல்லும் போதுங்க, யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா நம்ம வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 17 verse 3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பைபிள்ல நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப தடவை பார்த்தபடி இங்க அந்த பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களை கூட நம்ம கவனிச்சு பார்ப்போமானா, அறிவது நித்திய ஜீவன் சொல்லி சொல்லாம அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். அப்போ நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனா என்பதற்கு, நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்க போறேனா என்பதற்கு அடையாளம் என்ன? வசனம் சொல்லுது, யார் அப்படி அறிவாங்க, யார் பெற்றுக்கொள்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சரியா அறிந்து கொண்டவர்கள் தான் என்ன செய்வாங்க, போவாங்க. இதுக்கு சவுலை வச்சு வாசிக்கும் போது ஆண்டவர் சவுளுடைய ஊழியத்தை குறித்து சொன்ன போது சவுலை ஆண்டவர் பிரிச்சு எடுத்தாரு. பிரிச்சு எடுத்து அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ மற்றவங்களுடைய கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை குறித்து சரியா அறிஞ்சுக்கல, வேதத்துல நான் அவங்க சரியா பார்க்கல, அவங்களுடைய கண்களை நீ திறக்கணும். அந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் சந்திக்கிறார், அவன் கண்களை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, ஆண்டவர் நீங்க 15ஆம் வசனத்துல நீங்க யாருன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்கிறாரு. நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? அப்படியே 16 சொல்லிட்டு வரும்போது நம்ம 18 மட்டும் வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் என்ன? ஜனங்களுடைய கண்களை என்ன செய்யணும், நீ திறக்கணும். ஏன்னா அவர்கள் அறியல, இவரை ஒரு போதகரா பார்க்கிறாங்க, அற்புதம் செய்யறவரா பார்க்கிறாங்க, ஒரு தச்சனுடைய மகனா பார்க்கிறாங்க. ஆனா அறிய வேண்டியபடி இவங்க என்ன செய்யல, அறியல. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலா இருக்கிற
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருட்டுத்தன்மை எப்படி அறிஞ்சுக்க முடியுமா? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்து, அவருடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு என்னவா இருக்காது? பிரகாசமா இருக்காது. தேவனுடைய சாயல் கிறிஸ்து, அவருடைய மகிமையாகிய சுவிசேஷம், அது அந்த வசனம், அந்த சத்தியம் அவர்களுக்கு என்னவா இருக்கிறது இல்ல? பிரகாசமா இருக்கிறது இல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் ஆண்டுகிட்ட கேட்கும் போது ஜெபம் பண்றாரு. 119 சங்கீதம் 18 வசனத்துல, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை நீங்க திறந்தருளும். அதிசயங்கள் சொல்லும் போது அதுல வெளிப்படுத்தப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஆண்டுடைய பல பெயர்கள் ஒரு பெயர் என்ன? அவர் அதிசயம், அவர் நாமம் அதிசயமானவர். அப்ப இந்த வேதத்துல சங்கீதக்காரன் கேட்பது என்ன? ஆண்டவரே, இந்த வேதத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் என்ன செய்யணும்? நான் காணணும். இன்னொரு வசனம் கூட, யோவான் 5 அதிகாரம் 39 வசனம், ஜான் சாப்டர் 5 verse 39. யோவான் 5 அதிகாரம் 39 வசனத்திலையும் ஆண்டவர் தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கு இந்த வேதத்துல அவங்க என்ன பார்க்கணும், அவங்க என்ன தேடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் பாருங்க. ஜான் சாப்டர் 5 verse 39, யோவான் 5 அதிகாரம் 39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேதத்தினாலதான் நித்திய ஜீவன் உண்டு, அது உங்களுக்கு தெரியுதா? இதனாலதான் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆனா அதுல ஒண்ணு மறந்துட்டாங்க. அது யாரை சுட்டி காட்டுகிறது? கிறிஸ்துவை தான் என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, நானும் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றேன், நானும் இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன், ஆனா வேதம் சொல்லுகிற அந்த அறிவா என்னுடைய அறிவு இன்னைக்கு? ஏன்னா அந்த அறிகிற அறிவு தான் என்னவா? நித்திய ஜீவனா. அப்போ ஆண்டவர் விரும்புகிற அந்த அறிகிற அறிவு எனக்குள்ள இல்லைன்னா, என் கண்கள் சரியா திறக்கப்படவில்லையானா, என் முடிவு நித்தியமா இருக்கவே இருக்காது. நித்திய ஜீவனா இல்லாம நித்திய மரணமாய் போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரும்போது யோபு சொல்றாரு, இந்த ஆண்டவரை நான் சரியா அறியாம இருந்தேன், இந்த உபத்திரவ நேரத்துல அவர் யார் என்பதை நான் என்ன செய்த? நான் கண்டு கொண்டேன். அது வரைக்கும் நான் என்ன நல்லவன் 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 தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரை கண்ட உடனே எனக்குள்ள வந்த சேஞ்ச் என்னன்னா, அந்த வசனத்துல சொல்றாரு, அந்த வசனத்துக்கு இப்ப வரலாம் பாருங்க. யோபு 42 அதிகாரம் 5 வசனம் 6 வசனமும் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 42 verses 5 and 6. யோபு 42 அதிகாரம் 5 வசனமும் 6 வசனமும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டு இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது உண்மையானா, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது சரியான அறிவாய் இருக்குமானா, கர்த்தரை அறிகிற அறிவு எனக்குள்ள கொடுக்கிற மாற்றம் என்ன? நான் என்ன செய்வேன்னா அருவருப்பேன். நான் என்ன குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், என்ன குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அந்த நான் என்கிற அந்த மாம்சத்தை நினைக்கும் போது எனக்கு வேதனை வரும், அது எனக்கு துக்கமா இருக்கும். ஐயா, நான் இப்படி இருந்தேனே, இப்படி இருக்கிறேனே, இவ்வளவு மோசமா என் சிந்தனை இருக்கிறது. என்னை குறித்து அவர் சொல்றாரு, நான் அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். உண்மையாவே இயேசுவை அறிந்து கொண்டது உண்மையானா, வேதத்துல இயேசுவை பார்க்கிறது உண்மையா, நான் என்னை குறித்து பெருமையா பேசவே முடியாது, என்ன மேன்மையா நான் நினைக்கவே மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் அவரை குறித்து என்ன செய்வேன்? நான் சொல்ல ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பவுல் சொல்றாரு, நான் என்னை குறித்து சொல்லணும்னா என் பலவீனங்களை குறித்து தான் நான் சொல்லுவேன், நான் கிறிஸ்துவ குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் சொல்றாரு. இந்த ஏசாயா 6 அதிகாரத்துலங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அது வரைக்கும் சரியா ஆண்டவரை அறியல. ஆனா என்னைக்கு ஆண்டவரை சரியா அறிந்து கொண்டாரு, ஏன் அவர் சரியா அறிந்து கொள்ளவில்லையானாங்க, அன்னைக்கு இருந்த அந்த ராஜா அவருடைய சித்தப்பா பையன், அந்த சித்தப்பா பையன் உசியா ராஜா, ஏசாயாவும் அவரும் உறவினர்கள். அப்ப அவர் அதாவது இவங்க கசின் பிரதர்ஸ் போல, இப்ப தம்பி போல, தம்பி தான் தேசத்தின் ராஜாவா இருந்ததுனால ஏசாயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், எதை பத்தி கவலை இல்ல, தைரியமா பேசிட்டே இருக்கிறார். ஆனா 6 அதிகாரத்துல உசியா ராஜா என்ன செய்கிறாராம்? மரணம் அடைகிறார். மரணம் அடைந்த அந்த வருஷத்துல இவர் கர்த்தரை காணுகிறார். வசனம் சொல்லுது, இந்த முதல் வசனத்துல பாருங்க, ஏசாயா 6 அதிகாரம் முதல் வசனத்துல, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில்
ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் நிரம்பி இருக்கிறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் ஆண்டவரை சரியா அறியாதவர் சூழ்நிலைகள் வித்தியாசமா போகுது. இப்பதான் ஆண்டவர் யாருன்னு சரியா அறிஞ்சுக்கிறாரு. அறிஞ்ச உடனே அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமாங்க? 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவரை பார்த்த உடனே அவருக்குள்ள வந்த சேஞ்ச் என்ன? தன்னை அருவருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ நான் அதமானேன், என் உதடுகள் அசுத்த உதடுகள் உள்ளவைகள், என் சுத்தி இருக்க ஜனங்களெல்லாம் அசுத்தம் உள்ளவைகள். ஏன்னா நீ முந்தின 5 அதிகாரங்களில மற்ற ஜனங்களை கடிஞ்சு பேசுறாரு. பாவத்துல இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கடிஞ்சு பேசிட்டே வர்றாரு. ஆனா இந்த அதிகாரத்துல நான் குறைவுள்ளவன் ஏசாயா என்ன செய்கிறாரு? புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன? நான் ஆண்டவரை சரியா அறிந்து கொண்டது உண்மையான, ஆண்டவர் யாருன்னு நான் புரிந்து கொண்டது உண்மையான, வேதத்துல அவர் விரும்புகிற அறிவு எனக்குள்ள வந்துச்சுன்னா, நான் ஆண்டவரை காணும் போதெல்லாம் எனக்குள்ள வருவது, நான் என்னை அருவருப்பேன், என் சுயத்தை அருவருப்பேன், என் மாம்சத்தை அருவருப்பேன், நான் என்னை பாராட்டுவேன் என்றால் பவுல் சொல்றாருல, சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம், எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? இது ஒரு விஷயத்துல நான் இப்படி ஊழியம் செய்யறோம்னா, நான் இப்படி ஊழியம் செஞ்சுட்டேன், இப்படி பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டேன், நான் செஞ்ச ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சபை, அப்படியெல்லாம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர் சரியா என்ன செய்யல. நான் தேசப்பா எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம். மகராஜன் இயேசு வந்தார், என்னை மகனாய் தெரிந்து கொண்டார். அது பாடும்போது எனக்கு நான் அது என்ன சொல்லி பாடுவேன்னா, மகராஜ இயேசு வந்தார், என்னை போய் மகனா என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டு. என்ன போய் தெரிந்து கொண்டு உங்க பிள்ளை சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உண்மையாவே ஆண்டவரை கண்டு கொண்டது உண்மையானா நான் என்ன குறித்து பெருமை என்ன செய்ய மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன், என்னை அருவருக்க ஆரம்பிப்பேன். இரண்டாவது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவர் தான் யாரு? இல்ல, ஸ்தேவான் இல்ல. அப்போ ஸ்தேவான அவங்க எல்லாம் கல்லறிய போறாங்க, கல்லறிவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. அவனை பார்த்து மூர்க்கமா கோபப்பட்டு பல்ல கடிச்சிட்டு அவனுக்கு விரோதமா நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வசனம் சொல்லுது 55, 56 வாசிக்கலாம் பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 7, 55 and 56. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் அந்த இறுதி நேரங்களில ஆண்டவரை காண்கிறாராம். ஆண்டவர் கண்ட உடனே அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியும்? இதுக்கு முன்னால வரைக்கும் நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்க தான் ஆண்டவரை கொலை செய்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தவரு இந்த ஆண்டவரை கண்ட உடனே அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்க கொலை செய்யறாங்க, கல்லெறிகிறாங்க, முழங்கால் பதியிடுகிறாரு, தன் ஆவிய ஆண்டு கையில ஒப்பு கொடுக்கிறாரு. கடைசியா சொல்லுகிறாரு 59, 60. இந்த 2 வாசிக்கலாமாங்க? 59, 60 பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இரண்டாவது, ஆண்டவரை நான் சரியா அறிந்து கொண்டது உண்மையானா, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மேல எனக்கு எரிச்சலோ கோபமோ, அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரணும், அது என்னமே வராம அவர்களை மன்னிக்கிற இருதயம் எனக்கு வர ஆரம்பிக்கும். சாதாரணமா இல்ல, ஒரு தவறு செய்யாத இவரை கல்லெறிந்து என்ன செய்யறாங்க? கொல்லுகிறாங்க. கல்லெறிந்து கொல்லுகிறவர்களுக்காக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த குற்றத்தவருமே என்ன செய்யாதீங்க, சுமத்தாது. ஏசப்பா சிலுவையில ஜெபித்த ஜெபத்தை ஸ்தேவான் ஜெபிக்கிறத பாக்குறேன். ஆண்டவரை கண்டு கொண்டது உண்மையானா, நீங்க நம்ம லைஃப்ல கூட நமக்கு தீமை விளைவிக்கிறோம் கண்டிப்பா இருப்பான். கண்டிப்பா ஆண்டுடைய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு ஜனங்களை பிசாசி எதிர்த்து கொண்டு வரதான் செய்வான். எப்படியாவது நம்ம விளை வைக்கணும், எப்படியாவது நம்ம விரோதமா பண்ண வைக்கணும். ஆணுடைய பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன செஞ்சாலும் அத்தனையும் அது பொறாமைக்கு ஏதுவாதான் இருக்கிறதா.
அப்ப கர்த்தருடைய பிள்ளையா நம்ம ஆண்டவருக்கா வாழும்போது பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, குற்றம் சாட்டுகிறவங்க இருப்பாங்க, இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நான் ஆண்டவர் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், ஏசப்பா அவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க செய்யாதபடி செய்யுங்க அப்படிலாம் ஜெபிக்காம, ஆண்டவரே அவங்களை நீங்க என்ன செய்யுங்கப்பா, மன்னிங்க சுவாமி, அவர்களை மன்னிங்க, அந்த இறுதி எனக்கு வர ஆரம்பிக்கும். முதல் காரியம், நான் என் தவற உணர்ந்து கொண்டு நான் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு விரோதமா செய்யறவங்கள மன்னிக்கும்படிதான் இறுதி என்ன செய்யும் இருக்கும். குற்றத்தை அவங்க மேல என்ன செய்யாதீங்கப்பா, சுமத்தாதீங்க, அவங்கள மன்னிங்க ஏசப்பா. அவ்வளோ தவறுகளை மோசே பார்க்கிறாரு, அவருக்கு கோபம் வரல. அவங்களோட பேசும்போது கோபமா பேசுறாரு. ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டு, ஆண்டவரே இவர்களை மன்னி தருவீர்களா, மன்னி தரலும், இல்லாட்டி என் பேரை என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி மோசே சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எனக்கு கூட இந்த வசன தியானிக்கும் நானே யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு அந்த சிந்தனை இருக்கிறதா? நமக்கு விரோதமா வாழ்றாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க, ஆண்டவரே நீங்க உணர வைங்க அப்படி ஜெபிக்கிறேனா, அல்லது ஏசப்பா அவங்கள மன்னிச்சுக்குங்க, உங்க கோபம் அவங்க மேல வர வேண்டாம் ஏசப்பா, அவங்க மேல நியாய தீர்ப்பு வர வேண்டாம், நாட்களை கூட்டித்தாங்க, அவங்கள மன்னிங்க. கர்த்தரை அறிந்து கொண்டது உண்மையானா நான் மற்றவங்களோட மன்னிப்புக்காக என்ன செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம், அதுதான் திறப்பின் வாசல்ல நிற்கிற ஜெபம். பிசாசு அவங்களை கொண்டு அழிக்க பார்க்கிறான், அவர்களை அழிக்க பார்க்கிறான், வேண்டாண்டு அவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இறுதியும் எனக்கு வர ஆரம்பிக்கணும். மூன்றாவது, லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44 வாசிக்கலாம். லூக் 23 verses from 44 to 47. இயேசுவை சிலுவையில அறைவதற்கு என்று சொல்லி ஒரு 100 சோல்ஜருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுங்க. ஒரு 100க்கு அதிபதி, அவருக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு அந்த இயேசுவை சிலுவையில அறைவதற்கு என்று பொறுப்புங்க. அப்ப அந்த 100க்கு அதிபதி ஒரு சாட்சியை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம். 44 47 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். மூன்றாவது, இந்த ஆண்டவரை நான் சரியா அறிந்து கொண்டது உண்மையானாங்க, நான் அனுபவிச்சத நான் எனக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். 100க்கு அதிபதி அத்தனை பேர் சுத்தி நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வாயில அறிக்கை செய்கிறாரு ஒரு ரோமன் அதிபதி, இவரு சீசர் தான் கர்த்தர் என்று சொல்லணுங்க. அது தவிர இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்லிட்டா உடனே உங்களுக்கு மரண தண்டனை. அப்படி ஒரு சூழ்நிலை நிற்கக்கூடிய ஒரு 100க்கு அதிபதி அறிக்கை செய்கிறாரு, இவர் நீதிபர, இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. எல்லாரும் முன்னால வசனம் சொல்லுது, தேவனை அவர் என்ன செய்தார், அவர் மகிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாசிச்சோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது உண்மையானா, வேதத்தின்படி அவரை சரியா அறிந்து கொண்டது உண்மையானா, எனக்குள்ளேயே வைத்துக் கொள்றேன்னா, அல்லது வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறேனா, தைரியமா அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறேனா, தைரியமா ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னால இது அவரால் தாங்க நடந்துச்சு, நம்ம மூலமா ஏதோ நடக்குது உடனே நம்ம அமைதியா இருந்து கொள்றோமா, இல்லாட்டி இது கர்த்தரால நடந்துச்சுன்னு என்னால அறிக்கை செய்ய முடிகிறதா? என் வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களும் எல்லா காரியங்களும் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கும் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்வதற்கும் அது காரணமாய் மாறுகிறதா என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதற்கென்றுதான் வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதிய சொல்லி வருவாங்க. நம்மளை தெரிந்து கொண்டதே நோக்கம் என்ன, ஆண்டவர் குறித்து சொல்வதற்கா. 1 பேதுருல கூட சொல்லும்போது, நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அப்ப நம்முடைய அழைப்பே எதுக்காக, ஆண்டவர் குறித்து அறிவிப்பதற்காக. வாழ்க்கையிலும் சரி, என் பேச்சிலும் சரி, ஆண்டவரை அறிந்து கொண்டது உண்மையானா என்னால சொல்லாம இருக்கவே முடியாது, என்னால சைலண்டா இருக்கவே முடியாது. வசனம் சொல்லுதுல, அந்த விளக்கு தண்டின் மேல ஒரு விளக்கு இருக்கும்போது அது மறைவா இருக்கவே முடியாது.
அதை மரக்காலால் மூடி வைக்க முடியாது, கட்டிலால் மூடி வைக்க முடியாது, ஒரு மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம மறைவான கிறிஸ்தவர்களா, நமக்கு மட்டும் இருக்க சுயநலமான கிறிஸ்தவர்களா, இந்த ஆண்டவனை இன்னும் என்ன செய்யல, நான் சரியா அறியல. நான் சொல்றோமா, வாழ்க்கையில இயேசுவை காட்டுறோமா, எங்க போனாலும் இயேசுவை சுமக்குறோமா, கெருபீன்கள் இயேசுவை சுமந்து கொண்டு போகுமா, மேல மகிமை இருந்துச்சான், அதுல சிங்காசனம் இருந்துச்சான், இயேசுவை சுமந்து கொண்டு இருந்தாங்களாம். நானும் நீங்களும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை சுமப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க. கர்த்தரை அறிந்து கொண்டது உண்மையானா என் வாழ்க்கை குறித்து ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனஸ்தாபம், ஒரு அருவருப்பு இருக்கும். என்ன குறித்து நான் பெருமை பாராட்டவே மாட்டேன். நான் யார் என்பதை அறிந்து கொள்வேன். இரண்டாவது, இயேசுவை அறிந்து கொண்டது உண்மையான அறிந்து கொண்டதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், மற்றவங்களை நம்ம மன்னிக்கிறவர்களா இருப்போம். மற்றவர்கள் மேல கோபம் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஆத்துமாக்காக நம்ம கரிசனை கொள்வோம். மூன்றாவதாக, கர்த்தரை அறிந்து கொண்டது உண்மையானா நான் எனக்குள்ள வைத்துக் கொள்ள மாட்டேன், மற்றவங்களுக்கு அறிக்கை செய்ய ஆரம்பிப்பேன், மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். நான்காவதாக, நம்பர் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாடுல ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பிலேயாம்ங்கிற ஒரு தேவ மனிதர். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவரோட ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு மோசமா போயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அவருடைய ஒரு அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம வாசிச்சிடலாம். Numbers chapter 24 verses 1 to 5. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராய் தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு ஆழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அப்படியே பின்னால வாசிச்சு வரும்போது இஸ்ரவேலை அவரு அப்படியே வர்ணிக்கிறத பார்க்கிறோம். சந்தோஷமா அவங்கள பார்த்து விவரிக்கிறத பார்க்கிறோம். இதுல என்ன கற்றுக்கொள்றோம், நாங்க கர்த்தரை சரியா அறிந்து கொண்டது உண்மையானா அந்த கர்த்தருடைய ஜனமா இருப்பதின் மேன்மைய நம்ம சிம்பிளா நினைக்க மாட்டோம். நான் ரட்சிக்கப்பட்ட உபாகம புஸ்தகத்துல மோசே தன்னுடைய பிரசங்கத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரத்துலங்க, உபாகமம் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எண்ணாகமத்துக்கு அடுத்தது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 33 verse 29. உபாகமம் 33:29. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. வாசிக்கலாமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, என் கண்கள் திறக்கப்பட்டது உண்மையானா, அந்த தேவ ஜனமாய் இருப்பதின் மேன்மை நமக்கு பெருசா இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம குறை கூற மாட்டோம். எனக்கு உடம்பு எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, கணவன் எப்படி, மனைவி எப்படி, பிள்ளைங்க எப்படி, அதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். என்னுடைய மேன்மை என்னவா இருக்கும்? ரட்சிக்கப்பட்டதுதான் எனக்கு மேன்மையா இருக்கும். அது மாத்திரமல்ல, இங்க இந்த கூட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு. இப்ப நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணி கொள்ளுகிறோம்? சபையை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு எனக்கு இருக்கும். சபை எவ்வளோ ஆசீர்வாதமானதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் இந்த சபை கூடுதலின் மேன்மை அந்த இடத்துல விளக்குறத பார்க்கிறோம். 137ஆம் சங்கீதம் 5-6 மட்டும் வாசிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிச்சோம்னா Psalms 137 verses 5 and 6. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, எருசலேம்ங்கிறது அன்னைக்கு ஒரு நகரம். அந்த எருசலேம்ல தான் அன்னைக்கு ஆலயம் இருந்துச்சு. எருசலேம்ல தான் சபையா அவங்க கூடுனாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு எருசலேம் என்பது சபை. அப்ப அந்த சபையை அவர் சொல்றாரு, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழில் என்ன செய்யட்டும், மறக்கட்டும். வலதுகை வேலை செய்யாம போகட்டும், வலதுகை உபயோகம் இல்லாம போகட்டும். அடுத்து சொல்றாரு, எனக்கு சந்தோஷம் நிறைய இருக்கு, ஆனா அத்தனை சந்தோஷத்திலையும்
எருசலேம் தான் எனக்கு முக்கியமான மகிழ்ச்சின்னு அதிகமான மகிழ்ச்சியா என்ன செய்யணுமா இருக்கும். நம்ம எல்லாருக்குங்க சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சில காரியம் இருக்கும், பயங்கர சந்தோஷம் கொடுக்கறது ஒரு சில காரியமா இருக்கும். இவர் சொல்றாரு, அந்த பயங்கர சந்தோஷம் கொடுக்குதுல, அதை எல்லாத்த விட எருசலேம் தான் எனக்கு என்ன கொடுக்கணுமா, பயங்கர சந்தோஷம் கொடுக்கணுமா. அப்படி இல்லாம போயிட்டா என் நாக்கு மேல்வாயோட என்ன செய்யட்டும், ஒட்டிக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம், நான் பேசாம நான் ஊமையா நான் போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சபை கூடுதல் அவ்வளவு மேன்மையா இருந்ததை சொல்றத பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை அறிந்து கொண்டது உண்மையானா ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியாய் பார்க்கிற சபை எனக்கு பெருசா இருக்கும். அது அற்பமா நினைக்க மாட்டேன், அது சாதாரணமா நினைக்க மாட்டேன். அதுல எனக்கு இருக்கிற பங்கு ஒரு பெருசா இருக்கும். இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும், நான் ஆண்டவரை அறிகிற அறிவு சரியானது தானா, கர்த்தரை நான் சரியா அறிந்தது உண்மையானா. 4 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முதல் காரியம், நான் என்ன செய்வேன், நான் அருவருப்பேன். என்னை குறித்து பெருமையா பேச மாட்டேன். என்னை குறித்து மற்றவங்க பேசினா கூட எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு அருவருப்பா இருக்கும். என்ன போய் எங்க பேசுறீங்க, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது உண்மையானா. முதல் காரியம், நான் என்ன செய்வேன், நான் அருவருப்பேன். என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுனா இயேசுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன். இரண்டாவது, என் ஆண்டவரை நான் சரியா அறிந்தது உண்மையானா. சுற்றி இருக்கிற ஜனங்களை எனக்கு தீமை செய்யும் போது, எனக்கு விரோதமா நடக்கும்போது அவங்க ஆத்மா மேல கரிசனை கொள்வேன். ஏசப்பா தெரியாம பேசுறாங்கயா, மன்னிச்சுக்குங்க. ஏன்னா பைபிள் சொல்லுதுங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரை யாராவது ஏதாவது செய்வாங்கன்னா அது கர்த்தரை செய்வதற்கு ஈக்குவல் இல்ல. ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னாரு, நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி சவுலை பார்த்து கேட்டார். ஆண்டவர் ஒரு துன்பப்படுத்தல, ஆண்டவர் சபையை துன்பப்படுத்தினார். ஏசப்பா சொல்ல, என்னை நீ ஏன் துன்பப்படுத்துற, நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொல்லி சொன்னாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஏசப்பா சொல்ல. அப்ப தேவ பிள்ளைக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினா செஞ்சா அது அவ்வளவு பெரிய சாபம். அப்ப அந்த நேரத்துல யாருக்கு விரோதமா பேசினாங்களோ அவங்க சார்பா நின்று, ஆண்டவரே நான் அவர்களை மனதார மன்னிக்கிறையா, அவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். யாரால ஜெபிக்க முடியும், இயேசுவை சரியா அறிஞ்சவர்கள் தான் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவரை அறிந்து கொண்டவங்க ரகசிய கிறிஸ்தவர்களை கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துவாங்க, யார் என்பதை காட்டுவாங்க. இயேசுவின் பிள்ளை சொல்றதுதான் எனக்கு மேன்மை. எத்தனை இன்னைக்கு சலுகைகளுங்க, ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டா எனக்கு சலுகை இல்லை. நிறைய கவர்மெண்ட்டுடைய சீட்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாம் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டா எனக்கு சலுகை இல்லை. அதனால ஏசப்பான் பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படுகிற எத்தனை தேவ ஜனங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நானுடைய பிள்ளைன்னு சொல்ல நான் வெட்கப்படுகிறேன், அவரை நான் அறிக்கை செய்கிறேன்னா, என் வாழ்க்கையில, என் பேச்சுல, சுவிசேஷத்துல நான் அறிக்கை செய்கிறேன்னா. கடைசியா பார்த்தோம், அந்த ஆண்டவரை சரியா அறிந்தது உண்மையானா அவனுடைய பிள்ளை என்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். மற்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாதுங்க, நான் குறை கூற மாட்டேன். எனக்கு கலர் எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, அதை பத்தி என்ன செய்ய மாட்டேன் சொல்ல, அது எனக்கு பெருசாவே தெரியாது. எனக்கு ரட்சிக்கப்பட்டதுதான் எனக்கு பாக்கியம் தான். மோசே சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். அந்த ரட்சிப்புங்கிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது அவ்வளவு பெரிய மேன்மை என்பதை உணர்ந்து கொடும். அதோடு கூட சேர்ந்து எருசலேம் என்பது சபையை குறிக்கும். சபையின் ஐக்கியம் எனக்கு அவ்வளவு பெருசா இருக்கும், அதை நான் அசட்ட பண்ண மாட்டது, மேன்மையா இருக்கும், அது ஆசையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என் முக்கிய சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷமா அதை நான் நினைப்பேன், அதை நான் மறக்கவே மாட்டேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே அறிகிற அறிவு சரியா இருக்கணும். ஒரு எச்சரிப்பு வந்துங்க, இந்த ஆண்டவரை நான் சரியா அறியலன்னாங்க. இந்த மார்க்கு நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மார்க் 5ஆம் அதிகாரத்துல பிசாசு பிடிச்ச 2 பேர் இயேசுப்பாவை எதிர்கொண்டு வருகிறாங்க. அந்த கடற்கரையில ஆண்டவர் படகுல இறங்கி கீழே இறங்கும் போது பிசாசு பிடிச்சவங்க ஆண்டவருக்கு எதிர்த்து வருகிறாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, எங்களை துன்பப்படுத்தவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறாங்க. பாருங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அவர் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுகிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே சொல்லி கூப்பிடலாம். ஆனா என்னுடைய இருதயம் என்னவா இருக்கும்னா, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவரோட நாள் என்ன செய்ய முடியாது, ஐக்கியப்பட முடியாது. அவர் சொல்லுகிறது ஒண்ணு, நான் நினைக்கிறது ஒண்ணு. அவர் சொல்லுகிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சரியா தான் ஏற்றுக்கொள்வேன். கர்த்தரை அறிஞ்சது உண்மையானா அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நான் என்ன செய்வேன், நான் கீழ்ப்படிவேன். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்க ஆண்டவரை சரியா அறியாததுனால கண்ணில் முன்னால பாக்குறாங்க, விடுதலையாக்கப்பட்டு சட்டை போட்டுட்டு சாந்தமா அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அவங்க ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, எங்க ஊரை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீங்க போய் விடுங்க. இயேசுவோடு நெருக்கமா இருக்க ஆசைப்படுறோமா, அவர் அறிகிற அறிவு இருக்கு உண்மையானா ஆண்டவருக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு அதிகமா என்ன செய்வோம், நம்ம வாஞ்சிப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், கேட்ட வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிவதே நித்திய ஜீவன் சொல்லி வசனம் சொல்லுது. பிசாசின் ஆண்டவரை சரியா அறிய விடாம ஒருவேளை நான் ஜெபிக்கலாம்,
ஒரு சில காரியங்களை வசனம் அறிஞ்சிருக்கலாம், அதை வச்சு என்னை வஞ்சித்து ஆண்டவரோடு நெருக்கமா போக விடாம பிசாசு தடை பண்ணலாம். இன்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு எப்படி இருக்கிறது? என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றோமா? அல்லது எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தான் ஆண்டவரே எனக்கு முக்கியம், உம்மோடு இருக்க உறவு தான் ஆண்டவரே எனக்கு முக்கியம், உம்மை விட்டுட்டு என்னால வாழ முடியாதுப்பா, நீங்க இல்லாத ஒரு வேலை, நீங்க இல்லாத ஒரு குடும்பம், நீங்க இல்லாத ஒரு ஊழியம், நீங்க இல்லாத ஒரு சபை, நீங்க இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை சுவாமி, நம்மளால சொல்ல முடிகிறதா? நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவு சரியான அறிவு தானா? இன்னைக்கு நம்ம குறித்து பெருமையா நினைக்கிறோமா? ஆண்டவரை நான் சரியா அறியலைங்க, எனக்கு விரோதமா தப்பு செஞ்சவங்கள என் மனதார மன்னிக்க முடியவில்லையா, நான் இன்னும் இந்த ஆண்டவரை நான் சரியா அறியலைங்க, ஆண்டவரை குறித்து நான் வெளியே சொல்ல முடியலையா, ஆண்டவரை நான் அறிக்கை செய்ய மாட்டேங்கிறேன்னா, நான் இந்த ஆண்டவரை இன்னும் நான் சரியா அறியவில்லை. ரட்சிப்பு எனக்கு பெரிய ஆசீர்வாதமா தெரியாம வேற எல்லாம் எனக்கு பெரிய ஆசீர்வாதமா எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதோ, நம்ம பிள்ளைங்க காரியங்களில, குடும்பங்களில, சபையில வேற எல்லாம் எனக்கு பெருசா தெரியுமானா, நான் இன்னும் இந்த ஆண்டவரை நான் சரியா அறியல. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலையாம் பார்த்த போது அப்படியே ஒரு ஆச்சரியத்துல பல ஆச்சரியமான வார்த்தைகள் அந்த இடத்துல அந்த எண்ணாகமத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு பெரிதா இருக்கிறதா? சபை கூடுதல் எனக்கு பெரிதா இருக்கிறதா? தாவீது சொல்றாரு, அதை நான் மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறக்கட்டும். எனக்கு மேன்மையான சந்தோஷங்கள் நிறைய இருக்கு, முக்கியமான சந்தோஷங்கள் நிறைய இருக்கு, அது எல்லாத்த விட சபைதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கலன்னா நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். நம்ம இந்த அர்ப்பணிப்பை அர்ப்பணிக்க முடியுமா? கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியங்களையும் அவருடைய சபை கூடுதலையும் அவருடைய வசனத்தையும் மேன்மையாய் நினைக்க அன்று கிருபை கொடுக்கட்டும். சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாள்ல நாங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். உங்க பாதத்துக்கு வந்து நிற்கும்போது எங்களோடு பேசின வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்றோம் ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், ஆத்தும ஆதாயம் செய்யறோம். என்ன செஞ்சாலும் அறிகிற அறிவு சரியான அறிவு தானா என்று சொல்லி யோபு புஸ்தகத்தை மையமா வச்சு எங்களோட நீங்க கற்றுக் கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னும் எங்களுக்குள்ள எங்களை குறித்து, எங்கள் சுயத்தை குறித்து, மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டல் இருந்துச்சுன்னா எங்களை மன்னிங்க ஏசப்பா. உங்களை இன்னும் நாங்க சரியா அறிஞ்சுக்கல என்பது அது ஒரு அடையாளம் சொல்லி சொல்றீங்க. ஆண்டவரே, சரியா அறியலன்னா எங்க முடிவு நித்திய ஜீவனா இருக்க முடியாதே ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தான் முக்கியமானவரா இருக்கணும், நீங்க தான் அழகானவரா இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு பெரிதானவரா இருக்கணும் ஏசப்பா. அறிந்து கொண்டது உண்மையானா மற்றவங்களை நாங்க மன்னிப்போமே, கசப்பை வச்சுக்க மாட்டோமே, மனதுல அதையே நினைச்சு கொண்டிருக்க மாட்டோமே. எவ்வளவு துரோகமா இருந்தாலும் கல் எரிஞ்சவங்களையே ஆண்டவரே ரத்தம் பீறிட்டு வரும்போது, மாம்சமெல்லாம் பிஞ்சிட்டு வரும்போது முழங்கால் படியிட்டு இந்த குற்றத்தை உங்க மேல சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு உண்மை கண்ட ஸ்தேவான்னு சொன்னாருப்பா. நாங்களும் உங்களை வேதத்துல உங்களை கண்டது உண்மையானா, எங்க மன கண்கள் திறக்கப்பட்டது உண்மையானா, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது உண்மையானா நாங்களும் மன்னிக்கிறவர்களா இருப்போமே. அப்பா, நாங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, எங்க கண்கள் திறக்கப்பட்டது உண்மையானா சுவாமி, ரகசியமா இருக்க மாட்டோமே, உண்மை குறித்து சொல்லாம இருக்க மாட்டோமே. அப்பா, இயேசுவை தான் எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவோமே. ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்வது எங்களுடைய மேன்மையா இருக்குமே. கிருபை கொடுங்க ஏசப்பா. இதே போல இந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் சபையின் ஐக்கியத்தின் மேன்மையும் எங்களுக்கு பெரிதா இருக்கும்பா. கற்றுத்தாங்கய்யா. ஆராய்ந்து பார்க்கிறோம், குறைவுள்ளவர்களா நிக்கிறோம், எங்களை இன்னைக்கு சரிபடுத்துங்க ஏசப்பா. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளையும் கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை உண்டாக்குங்க. அறிகிற அறிவினால ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையும் பெருக கடவுதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். உங்களை இன்னும் நாங்க அறியவும், கிருபையில வளரவும், சமாதானத்துல இன்னும் வளரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. பேசினதற்காக ஸ்தோத்திரம். நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.